டெவலப்மெண்டல் டிலேன்றது உடனே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூச்சே விட முடியல அவனால். அந்த 5வது மாதம் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க, அனாமலி ஸ்கேன். வயிற்றுல பாப்பா இருக்கு. ஆமாம், குழந்தை இருக்கும்போது 5th மந்தில் அனாமலி ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ வந்து பெரும்பாலும் அந்த அனாமலி ஸ்கேனில் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏதாவது க்ரோத்தில் டிஃபெக்டோ இல்லைன்னா வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிச்சி அவங்க தே அட்வைஸ் ரிமூவிங் த சைல்டு. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடமானது. வயத்தில் இருக்கிற குழந்தைய அழிக்கலாமா அழிக்கக்கூடாதா, இது நான் அப்புறம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சதை இப்போ சொல்கிறேன். இதில் என்ன ஆகுதுன்னா ஸ்பெஷல் சில்ட்ரனில் வந்து நம்ம சஃபரிங் விட்டுருங்க, அடுத்தவங்க சஃபர் பண்ணுறதை பார்க்கறது தானே பெரிய விஷயம் இல்லையா? அதுலேயும் ஒரு பச்சை குழந்தை அது என்ன பண்ணியிருக்கு, வை ஷுட் த சைல்டு சஃபர்? இதனாலேயே பாதி பேரண்ட்ஸ் வந்து யூனோ ஒரு மாதிரி நொறுங்கி போயிடுறாங்க. ரொம்ப விரக்தி. என்ன ஒன்றும் தவறே செய்யாத ஒரு வயசு குழந்தை 6 மாதம் குழந்தை என்ன பண்ணுச்சு அது இந்த உலகத்தை? அது ஸோ தட் ஹெல்ப்லெஸ்னஸ்னோ அது வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து மெடிக்கல் சயின்ஸ் அது மாதிரி வந்திருக்கு. ஸ்பெஷல் சைல்டு ஒரு வீட்டில் பிறந்தா முதலாவது டாக்டர், ஊரில் எத்தனை நியூராலஜிஸ்ட் இருக்காங்களோ, எத்தனை ஸ்பெஷல் என்ன சொல்கிறது இதில் ஸ்பெஷலைஸ் பண்ண வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் தேடி போகிறோம். அவங்கக்கிட்ட போ தீர்வு இருக்குது, இவங்கக்கிட்ட போ தீர்வு இருக்குது. இது முதலாவது. 2வது இந்த கோவிலுக்கு போ நல்லது நடக்கும், அந்த கோவிலுக்கு போ. ரோட்டில் போகிறவரெல்லாம் சொல்லுவான் இங்கே போங்க சரியாயிடும், அங்கே ஓகே கோவில். 3வது வந்து இந்த பூஜை பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க சரியாயிடும். இப்படியே வாழ்க்கை ஒரு 5-6 வருஷம் எல்லாருக்கும் ஓடும். அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க குழந்தைகிட்டேருந்து? ஃபர்ஸ்ட் அம்மானு கூப்பிடணுன்றது தானே, அதுவே நமக்கு கிடையாது. என்னை யாரும் அம்மானே கூப்பிட்டது கிடையாது. ஹி ஹாஸ் அ வெரி ரேர் ப்ராப்ளம். இட்ஸ் கால்டு வுல்ஃப்-ஹெர்ஷான் சிண்ட்ரோம். வுல்ஃப்-ஹெர்ஷான் சிண்ட்ரோம்ன்றது வந்து எனக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய 12வது வயசோ 13வது வயசோ ஆயிடுச்சு. பார்க்க எல்லார் மாதிரியும் தான் இருக்குது இந்த குழந்தை. யூஸ்வலாக ஸ்பெஷல் சில்ட்ரன்னா அந்த மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, சைனீஸ் இந்த கண்ணு இடுங்கி இருக்கும் இல்லையா, முகம் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் டிஃபெக்ட் இருக்குது குழந்தைக்குன்னு. அந்த கண்கள் தான் காட்டி கொடுக்கும். மெயினாக மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது மாதிரி கல்லோட ஷேப், ஹெட்டோட ஷேப். இவனோடது வந்து டெவலப்மெண்டல் டிலே இருந்ததை தவிர்த்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தான். அவனுக்கு பேச்சு வரலன்றது தெரியுது, அவனால் ஏஞ்சி உட்கார முடியலன்றது தெரியுது. அதனால் எதனாலன்னு தெரியல. ரொம்ப வருஷங்க நியூராலஜிஸ்ட் இவென்ச்சுவலி வி டிட் வாட் இஸ் கால்டு ஜெனட்டிக் டெஸ்ட். நீங்கள் இப்போ சண்டை வருதுன்னு சொன்னீங்களே, ஆமாம், நாளைக்கு உயிரோடு இருப்பானே டெய்லி இருக்கும். நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ அவனுக்கு 16 வயசு, 15 வருஷம் நாங்கள் தூங்கவே இல்லை 2 பேரும். தூங்கினதே கிடையாது. எந்த இரவுமே தூங்கலைன்னா நான் இதனால இல்லை, கவலையினால இல்லை. அவனும் தூங்க மாட்டான், எங்களையும் தூங்க விட மாட்டான். எப்படி நீங்கள் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் எப்படி தூங்குவீங்க? அவனுக்கு வந்து இந்த நோஸ் பிரிட்ஜ் இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கும். அது பார்த்த உடனே சொல்லிட்டாரு, திஸ் இஸ் த வுல்ஃப்-ஹெர்ஷான் சிண்ட்ரோம் சைல்டுன்னு. உலகத்துலேயே ஏதோ 2000 பேரோ தான் இருக்காங்களாம். அவர் வந்து நீங்களும் காரணம் இல்லை, அவரும் காரணம் இல்லை, யூ ஆர் ஜஸ்ட் அன்லக்கின்னாரு. ஓகே, ஜெனட்டிக்காக யாருனாலையும் இல்லை, அது குரோமோசோமல் ப்ராப்ளம். அந்த XY குரோமோசோமில் ஹெட்டு கட் ஆயிருக்கு. தெரியறதுக்குள்ளே இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கோவிலுக்கும் போயாச்சு, எல்லாம் யார் தாயத்து கொடுத்தாலும் வாங்கி கட்டியாச்சு, யார் திருநீர் கொடுத்தாலும் வச்சாச்சு, யார் குங்குமம் கொடுத்தாலும் வச்சாச்சு, இந்த ஜோசியர்கிட்ட போ, எல்லாரும் பண்ணுறோங்க. அதை தெரியறது இல்லை, அவ்வளோதான். அதுக்காக நாங்கள் பண்ணலன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன், எல்லாரும் பண்ணுறோம். அந்த டைம் தென் அட் ஒன் பாயிண்ட் பிகாஸ் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னே புரியலையே நமக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க?